வணக்கம் நண்பர்களே, சேனல் அர்க்கம் சார்பாக ஆர்டிஎஸ். சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்து தாவேகா கட்சிக்கு பெரும்பான்மை இல்லாத நிலையில் கவர்னரை போய் சந்திச்சிருக்காரு விஜய். கவர்னர் இப்போ பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு தகவல் தான் இன்னைக்கு பத்திரிகையிலலாம் இருக்கக்கூடிய செய்தி. அவர் உங்களுடைய பெரும்பான்மையை காட்டுங்க, அதுக்கப்புறம் இதை பற்றி இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கவர்னர் சொல்லியிருக்கிறாரு. நேற்று ஊடகங்கள் எல்லாமே பார்த்திங்கனாக்கா அதிமுக பிளவுபட போகிறது, அதிமுக 3ஆக உடைய போகிறது, 4ஆக உடைய போகிறது, இதையே தான் ஓட்டிகிட்டு இருந்தானுங்க. பெரிய பெரிய குறிப்பாக சொல்ல போனாக்கா தந்தி தொலைக்காட்சி முதல் கொண்டு இவங்க அதிமுக மீது இவங்களுக்கு என்ன இந்த அளவுக்கு ஒரு கோபம் அப்படின்றது நமக்கு தெரியல. 32 ஆண்டு காலம் இந்த மண்ணை ஆண்ட ஒரு கட்சி அந்த இயக்கத்தை சின்ன பின்னமாக்கணும் அப்படின்ற ஒரு இதை 89ல் தொடங்குச்சு. அது அப்புறம் இடையில அது கொஞ்சம் லேசான முறையில் கொஞ்சம் இதாகிட்டு திரும்ப 2014 திரும்ப அப்படி ஒரு இதாகி கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 13 வருஷமாக இந்த அதிமுக எந்த அளவுக்கு பலவீனப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு பலவீனப்படுத்துறதுக்கு பத்திரிகையாளர்கள் ஒரு கூட்டமாகவே இவங்க ஒரு அஜெண்டா வச்சுருப்பாங்க போல தெரியுது. எதை இது பண்ணாலும் அதிமுக நாளை விடுது. இப்போ திமுக ஒரு ஆட்சி இழந்து இருக்கிறது. இந்த மண்ணை 5 வருஷம் நாங்கள் திராவிட மாடல், அந்த மாடல், இந்த மாடல்னு சொல்லி 2-0 அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி எவனுமே பேச மாட்டேன்றான். ஆண்டு கொண்டு இருந்த ஒரு முதலமைச்சர் தோல்வியை சந்திச்சிருக்கிறாரு. இன்றைக்கி அவர் வீட்டில் உட்கார போகிறாரு. அங்கே யார் எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற ஒரு இதுவே தெரியாத நிலையில் இருக்குது. அதை பற்றி எவனுமே பேச மாட்டேன்றான். இவங்களுடைய பணம் ஒன்று தான் இவங்களுக்கு ஒரு பிரதானமா அப்படின்றது நமக்கு புரியலை. நாடு திரும்ப இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்த்தாக்கா நிச்சயமாக இன்னும் எப்படி பார்த்தா கூட 2 ஆண்டுகள் அப்படின்றது அதிகம். அதுக்கிடையில் நிச்சயமாக ஒரு சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் அப்படின்ற ஒரு சூழல் தான் இன்றளவும் இருந்துகிட்டு இருக்குது. நாமளும் நிறைய இந்த கருத்து கணிப்புகள் நாமளும் நம்ம இதில் போட்டோம். வாக்கு சதவீதத்தினுடைய அடிப்படையில் கிட்டத்தட்ட 195 தொகுதிகள் வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு இது. நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இது என்னமோ ஏதோ இது ஒரு மேஜிக் என்னமோ ஒன்று நடந்த மாதிரியான ஒரு இதுதான் இருக்குது. அது 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 கொஞ்சம் கொஞ்சமாக அது பின்னால் தெரிய வரும். அதை பற்றி பேசுவோம். ஏன்னா இப்போ அடுத்து நாடு திரும்ப இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா கூட இப்போ இந்த தேர்தலுக்கு ஒரு 400-500 கோடி ரூபா செலவாகிருக்கும். திரும்ப ஒரு தேர்தல்னால் திரும்ப ஒரு 500 கோடி ரூபா செலவாகும் மொத்தத்தில். ஏன்னா அப்படி ஒரு நிலை இப்போ தமிழ்நாட்டுக்கு இது இந்த தேர்தல் அப்படின்ற ஒரு விஷயமே ஒரு புதிதான ஒன்று. இப்படிப்பட்ட தீர்ப்பை எம்ஜிஆருக்கெல்லாம் வழங்கியதே கிடையாது. அதிமுகவுக்கு நாம் கூட போட்டோம். ஒன்று பெரும்பான்மை பலத்தோடு ஆட்சியில் அமர்த்துவாங்க, அப்படி இல்லாட்டி எதிர்கட்சியாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு இதை தான் நாம் சொன்னோம். என்ன அதாவது இப்போல்லாம் போடுற ரெண்டாவது எந்த செய்தி மீடியாவில் பார்த்தா கூட இவரை எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆருக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை அடுத்தவர்களிடம் கையேந்தும் அளவுக்கு மக்கள் வச்சுருந்தாங்களா? இன்றைக்கி போய் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கையேந்திர நிலையில் இருக்கிறாங்களா தாவேக்கா? அப்படி வச்சுருந்தாங்களா இந்த மக்கள்? அவரை முதலமைச்சராகவே கடைசி நேரம் வரைக்கும் அவரை முடியாத நிலையில் கூட மக்கள் அவரை முதலமைச்சராக தான் பார்த்தாங்க. யார் எடுப்பு எல்லா இதுலேயும் உட்காந்துட்டு இவர் எம்ஜிஆர் மாதிரி அவர் கூட 30% ஓட்டு தான் வாங்கினார். இவர் 34. என்னடா கதை பேசிட்டு இருக்கீங்க? அறிவுலாம் உங்களுக்கெல்லாம் இருக்குதா இல்லையா? கால சூழல் எந்த மாதிரியான அதிமுகவினுடைய ஆட்சியில் இருந்ததுனால தான் இந்த நாடு தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. எல்லா விதத்துலேயுமே, போக்குவரத்துலேருந்து எல்லா துறைகளிலுமே.
இன்னைக்கு வந்து தொழில் கல்வி இதெல்லாம் வந்துட்டு இப்போ வந்திருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அதிமுக ஆட்சி தான் காரணம். அதுக்காக வந்துட்டு நிர்பந்தப்பட்டு அதிமுக தான் ஒருத்தனை வந்து நீ வந்து இது பண்ணணும் அப்படின்றலாம் வந்து அதிமுக எந்த காலத்திலையும் சொன்னது கிடையாது. மக்களுக்கான இயக்கம் அதிமுக. மக்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் வந்து அங்கே மேலோங்கி இருக்குமே தவிர மற்றபடியாக வந்து தனிப்பட்ட ஒரு இதுவே வந்து அதிமுக கிடையவே கிடையாது. இது என்ன குடும்ப கட்சியாக இது? இன்றைக்கு ஒரு சாமானியன், நாளைக்கு ஒரு சாமானியன் இந்த இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்பு வருவாங்க. இவனுங்க வந்து உக்காந்துட்டு கதை பேசிட்டு இருக்கிறானுங்க. இந்த நாளை உடஞ்சி எக்காரணத்தை முன்னிட்டும் அதிமுகவில் இருந்துக்கிட்டு வேற இடத்துக்கு ஒருத்தன் போகிறான்னாக்கா பதவி சுகம் இந்த மாதிரி ஒரு இதுக்கு தான் போவோம். ஆனால் தொண்டை அதுலேருந்து போக மாட்டான். இன்றைக்கும் வந்து இந்த சூழலில் கூட வந்துட்டு ஒரு 1,30,00,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. இது சாதாரண வாக்கு வங்கி கிடையாது. இது 1,30,00,000 ஓட்டு. என்ன ரெண்டாவது அடுத்தடுத்து இது சம்மந்தமெல்லாம் நம்ம வந்து பேசுவோம். அதனால் வந்துட்டு ஆளுநர் வந்து நிறுத்தி வச்சிருக்கிறாரு இந்த தாவேக்காவை. இப்போ நீங்கள் பெரும்பான்மை பலத்தை காட்டுங்கன்னு சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து அவர் வந்துட்டு ஒரு சில சட்ட வல்லுநர்கள்லாம் கலந்துட்டு ஆட்சி அமைச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க பெரும்பான்மை நிரூபித்து அவங்க வந்து ஆட்சியை தொடருவாங்க. இது ஒரு பக்கம். இந்த ஆர்கன் திருட்டு வந்து சம்மந்தமாக வந்து கேரளாவில் வந்து ஒரு 75 வயது டாக்டர் வந்து ஒரு கேஸ் போட்டிருக்காரு ஆர்கன் சம்மந்தமாக. அதாவது வர்றவங்களெல்லாம் வந்து மூளை சாவு அடைகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது உடனே அந்த ஆர்கனை எடுத்துடுறது அந்த மாதிரி. இப்போ என்னென்னாக்கா இந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்கு. சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு அந்த நீதிபதி வந்து விக்ரம்நாத், சஞ்சீப் மேத்தா அடங்கிய அமர்வு வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னாக்கா, தற்போது பயன்படுத்தப்படும் அப்னியா சோதனைக்கு பதிலாக மூளை இறப்பு நிலையை தீர்மானிக்க செரிப்ரல் ஆஞ்சியோகிராம் மற்றும் எலக்ட்ரோ என்சோஃபலோகிராம் போன்ற முறைகள் சிறந்தவையா என்பதை ஆய்வு செய்ய நரம்பியல் அல்லது நரம்பு அறுவை சிகிச்சை நிபுணர்கள் கொண்ட குழுவை அமைக்க புதுதில்லி அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிறுவனத்துக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கான். இப்போ இந்த இது வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து இது என்ன ஏது இது சரியான ஒரு இதுதானா நீங்கள் இது பண்ணுங்கன்ட்டு. ரெண்டாவது என்ன சொல்லி இது குறித்து கேரள மருத்துவர் சொல்கிறாரு, அப்னியா சோதனை நம்பகத்தகுந்தது அல்ல அப்படின்றாரு. அந்த சோதனை வந்து அவங்க பண்ணுறதும் கிடையாது, நம்பத்தகுந்ததும் இல்லை அப்படின்றாரு. இதுக்கிடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உறுப்பு தானம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வந்து மத்திய அரசு வந்து கோடிக்கணக்கான ரூபாய் செலவுப்படுது. ஆனால் இது கூட வந்து இங்கே வந்து நிறைய ஃப்ராடு நடக்கிற மாதிரி வந்து இந்த கேஸ் வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் இருந்துகிட்டு இருக்குது. மருத்துவமனைக்கு வந்து செல்லும்போது ப்ரைவேட்டு மருத்துவம் இதை வந்து ரொம்ப சிவியராக இவங்க வந்து நடவடிக்கை எடுக்கும்போது பெரிய மருத்துவமனைகள்லாம் வந்து இதை வந்து தடுத்துருக்காங்க. பெரிய மருத்துவமனைகள்லாம், ப்ரைவேட் மருத்துவமனைகள்லாம். அதனால் வந்துட்டு எந்த சூழலில் வந்து ப்ரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போனாலும் நம்மளோட இதை வந்து நாம் வந்து ரொம்ப நல்ல கவனத்தோடு இருக்கணும். அதை வந்து இப்போ பார்த்துங்க, எந்த இடத்துல போனால் கூட நானும் வந்து இந்த விஷயங்களில் வந்து பாதிக்கப்பட்டவன் நானும். இப்போ அதை பற்றிலாம் பேச வேணால் அடுத்த காணொளியில் RTS